பௌர்ணமி நிலவொளியில் கிரிவலம் செல்வது மிகவும் உயர்ந்த புண்ணிய பலனையும் ஈசனின் அருளையும் பெற்றுத் தருவதாக கருதப்படுகிறது. அதனால் தான் பௌர்ணமி தோறும் லட்சக்கணக்கான மக்கள் திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவலம் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். பௌர்ணமியில் கிரிவலம் செல்பவர்களுக்கு அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும். அவர்களின் பாவங்கள் அனைத்தும் நீங்கி ஈசனின் அருள் முழுமையாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பௌர்ணமி திதி செப்டம்பர் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 11:22 மணிக்கு துவங்கி செப்டம்பர் 18ஆம் தேதி புதன்கிழமை காலை 9:10 மணி வரை பௌர்ணமி திதி உள்ளது. பௌர்ணமி என்பதால் சிவபெருமானையும் சத்தியநாராயணரையும், புரட்டாசி முதல் நாள் என்பதால் பெருமாளையும், செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகப்பெருமானையும் இந்த நாளில் வழிபடுவது மிகவும் சிறப்பிற்குரியதாகும். பொதுவாக மாத பிறப்பு மற்றும் பௌர்ணமியில் கிரிவலம் செல்வதால் மற்ற நாட்களில் கிரிவலம் செல்வதை விட அதிக பலன்கள் கிடைக்கும் என்பார்கள். இந்த ஆண்டு இரண்டும் இணைந்து வருவதால் இந்த நாளில் கிரிவலம் செல்வது